Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273. விஜய் அரசு தன்னுடைய முதல் பரீட்சையை எழுதுகிறது, ஃப்ளோர் டெஸ்ட்டை எதிர்கொள்கிறது. இதில் பெரும்பான்மையை எப்படி நிரூபிக்க போகிறாங்கங்கிற பல கேள்வி எழுந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் அடிக்கடி நம்ம ஃப்ளோர் டெஸ்ட்டை பார்த்ததில்லை, ஆனால் சமீபத்தில் பார்த்துருக்கோம், சில ஆண்டுகளுக்கு முன்பாக பார்த்துருக்கோம். அவைத்தலைவர் தனபால் நடத்திய அந்த அவையில் 15வது சட்டமன்ற பேரவையில் அவை ஃப்ளோர் டெஸ்ட்டை எதிர்கொண்டது அப்படிங்கிறத பார்த்தோம். அதை நடத்திய மாண்புமிகு பேரவைத் தலைவராக இருந்த திரு தனபால் அவர்கள் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். மாமன்னனுக்கு காலை வணக்கம். நீங்கள் தான் சமீபத்தில் ஃப்ளோர் டெஸ்ட்டை நடத்திய அனுபவம் கொண்ட பேரவைத் தலைவர். நீங்கள் ஃப்ளோர் டெஸ்ட்டை நடத்திய போது எண்ணிக்கணிக்க முறையில் நடத்தினீங்களா, குரல் வாக்கெடுப்புல நடத்தினீங்களா? அந்த அனுபவத்தை நாட்டு மக்களுக்கு சொல்லுங்க. எண்ணிக்கணிக்கை தாங்க, டிவிஷன் தான். ஓஹோஹோ. ஆனா முதல்ல குரல் வாக்கெடுப்பு விட்டீங்களா, முதல்ல நீங்களே எண்ணிக்கணிக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டீங்களா? இல்லைங்க, நான் அது சபாநாயகர் எண்ணிக்கணிக்கலாம் பண்ணாக்க சபாநாயகர் அந்த முடிவு எடுத்துடலாம். ஓகே. ஸோ இன்னைக்கும் கூட நம்ம எதிர்நோக்கலாமையா எண்ணிக்கணிக்கக்கூடிய முறையில தான் செய்வாங்க அப்படின்னு? அது சபாநாயகரோட விருப்பம். ஃபர்ஸ்ட் அது குரல் ஓட்டுக்கு விடலாம். அதுல யாராவது எதிர்ப்பு அதை யாராவது இல்ல அப்ஜெக்ஷன் தெரிவிச்சாக்க டிவிஷனுக்கு விடலாம். எனக்கு நல்லா நினைவுக்கு இருக்கு, அது ரொம்ப சவால் நிறைந்த சூழல். அன்னைக்கு நேரலையில பார்த்தோம், நேரலையில இன்னைக்கும் கூட அவங்க கொடுக்க போறாங்கன்னு பார்க்கிறோம். அன்னைக்கு ஒரு அசாதாரண சூழல்ல தான் இந்த அவை நடவடிக்கைகளை நீங்க நடத்தினீங்க. உங்க பொறுமையை ரொம்ப சிலாகித்து நம்ம பார்த்தோம். ஸோ அந்த சவாலை பத்தி நாட்டு மக்களுக்கு சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு கூட சாதாரணமா நடக்கும், ரொம்ப அசாதாரண சூழல்ல நடந்த ஒரு நிகழ்வு அது. அதுதாங்க. அப்ப நான் அவரு நம்ம நம்பிக்கையில்லா தீர்மானத்தை முன்மொழிஞ்ச உடனே சில பேர் பேசணும்னு கேட்டாங்க. யாருக்கெல்லாம் கேட்டாங்களோ கேட்டவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்தேன். அதுக்கு பின்னாடி அவங்களுக்கு நான் டிவிஷன் அது நான் ஓட்டுக்கு விடணும்னு சொல்லும் போது எல்லாரும் கடுமையா ஒத்தி வைக்கணும்னு சொன்னாங்க. சபையை ஒத்தி வைக்கணும், இப்ப இன்னைக்கு எடுத்துக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நான் அதை ஏத்துக்கல. அதை இன்னைக்கு நான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அவங்க ஒத்துக்கல. 2-3 தடவை சபையை ஒத்தி வச்சேன். அதுக்கு பின்னாடி அவங்க அது பண்ணாங்க. கடுமையான அமளி நடந்தது. அதுக்கு பின்னாடிதான் அவங்க மேல நான் நடவடிக்கை எடுக்க வேண்டியதா போயிடுது. அதுக்கு பின்னாடி நான் டிவிஷனுக்கு போனேன். நீங்க ரொம்ப பொறுமையா இருந்தீங்க இந்த சமயத்துல. உங்க நாற்காலியில உங்களை எல்லாம் தள்ளி விட்டு அமர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களை பார்த்தோம். நீங்க ஒரு தருணத்துல கூட அந்த பொறுமை இழக்கவே இல்லை. சட்டை கிழிச்சாங்க. உங்க சட்டையுமா? அப்ப எதிர்கட்சி தலைவர் சட்டை கிழிந்ததுதான் நம்ம பார்த்தோம். உங்க சட்டையும் கிழிக்கப்பட்டதா? என் சட்டை கிழிச்சதுதான், நான் காட்டுறதுதான் அவர் போய் வெளியே காட்டினாரு. அது சரி, ரொம்ப ஒரு சவாலா இருந்திருக்கும்ல. அன்னைக்கு நேரலையில காட்டணும்னு நீங்க முடிவு செஞ்சீங்க. அப்போ ஒரு டெஃபர்ட் சிஸ்டம் தான் இருந்தது. எதனால அந்த முடிவு எடுத்தீங்க? நாட்டு மக்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா? இல்ல, தெரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லாருக்கும் தெரிஞ்சு ஜனங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரிலே பண்ண சொன்னேன். அப்ப டிவிஷனுக்கு நீங்க விட்டும் போது பிரதான எதிர்கட்சி எதிர்த்து வாக்களிச்சதா வாக் அவுட் பண்ணாங்களையா? அது ஒரு நினைவுக்காக அவங்கள நான் நீக்கிட்டு தான் இது ஓட்டி கொடுத்தேன். அவரை தாங்க முடியல. அவங்களால அதை வச்சுக்கிட்டு நான் சபை நடத்த முடியல. அதனால என்னுடைய பொறுமை மீறி அவங்கள இது பண்ணி வார்னிங் கொடுத்து எல்லா ப்ரொசீஜரையும் ஃபாலோ பண்ணி அப்புறம் அவங்கள நீக்கினேன். ஐயா ஐயா நீக்கிற பின்னாடி இருந்தவங்களை வச்சு சபையை நடத்த இது ஓட்டு போட்டேன். ஒன் பர்சனல் குவெஸ்சன். நீங்க பேரவைத் தலைவரா இருந்த அவையில இன்னைக்கு உங்க மகன் மாண்புமிகு உறுப்பினரா இருக்கிறாரு. இது எப்படி உங்களுக்கு இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தலைவர் காலத்துல நான் முதல் எம்எல்ஏவா போய் நான் சபையில 7 முறை எம்எல்ஏ ஆனேன். என்னுடைய மகன் விஜய் அவருடைய தலைமை ஏற்று இன்னைக்கு அவருடைய தலைமையில இன்னைக்கு எம்எல்ஏ ஆயிருக்காரு. இது ஒரு பெரிய பெருமையா எனக்கு இருக்குது. ஐயா, இன்னைக்கு அதிமுக நடந்துட்டு இருக்கிற விவகாரங்களை எல்லாம் நீங்க பாப்பீங்க, அது பற்றி உங்க உணர்வு என்ன? மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. நான் வளர்த்த கட்சிக்கிறது தலைவரோட நான் 72ல இருந்து நடந்து வந்தேன். நான் கல்லூரியில படிக்கிற காலத்துல இருந்து தலைவர்கிட்ட போய் அதுல இருந்து கட்சி வளர்த்தினேன். அந்த கட்சி இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு எனக்கு ரொம்ப மிக வருத்தமா இருக்கு. இதை தவிர்த்திருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு ஒரு ஆளுங்கட்சியா அமர்ந்திருக்கக்கூடிய சூழல் சில விட்டு கொடுத்தலால செஞ்சிருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அதெல்லாம் காலம் கடந்து போச்சுக்க.
ஐயா, இன்னைக்கு கட்சி தாவல் தடை சட்டம் அதிமுக உறுப்பினர்கள் மேல அவங்க மாத்தி ஒரு குழு வாக்களிச்சா அந்த ஆபத்து இருக்கா? நீங்க அவைத்தலைவரா நுணுக்கங்கள் அறிவீங்க, 2 சட்டமன்ற பேரவைக்கு தலைவரா இருந்திருக்கிறீங்க. சோ கட்சி தாவல் தடை சட்டம் எப்படி வரும்னு நினைக்கிறீங்க மாத்து வாக்களிச்சா? இல்லைங்க, அது வந்து சபாநாயகர் முன்னாடி 2 கடிதம் கொடுத்திருக்காங்க, 2 குரூப்பா கொடுத்திருக்காங்க. அது அவர் எதை வந்து அவர் அப்ரூவ் பண்றாரோ அதுதான் கொறடாவாக இருக்க முடியும். அந்த கொறடா தான் உத்தரவு அளிக்க முடியும், அந்த உத்தரவு தான் வந்து செயல்படுத்த முடியும். அதனால சபாநாயகருடைய முடிவு சபையை பொறுத்தவரை அவருடைய முடிவே இறுதியான முடிவு. இப்போ சபாநாயகருக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்குங்கிறீங்களா? இப்போ திரு SP வேலுமணிய தலைவராகவும் இல்ல விஜயபாஸ்கர கொறடாவாகவும் சபாநாயகர் டிஸ்கிரிப்ஷன்ல செய்ய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது அவருடைய டிஸ்கிரிப்ஷனரி ரைட் நினைக்கிறீங்களா? அவர் என்னைக்கு அவர் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டாருன்னா, அவர் அப்ரூவ் பண்ணாருன்னா அது நடக்கும். இப்போ முதலமைச்சர் விஜயோடைய அரசு நீங்க எப்படி பாக்குறீங்க? அது உங்களுக்கு நம்பிக்கை தருதா? அவர் எம்ஜிஆரை இன்வோக் பண்றாரு, செல்வி ஜெயலலிதா அவர்களை மதிக்கக்கூடிய நிறைய உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. இந்த அரசு எப்படி ஐயா மதிப்பிடுறீங்க? இந்த அரசு வந்து சிறப்பா செயல்படும் நான் நம்புறேன். ஏன்னா அவருடைய ஸ்பீச் எல்லாம் நான் பார்த்தேன், அவருடைய அறிக்கைகள் எல்லாத்தையும் நான் பார்த்தேன். அவர் நடந்துகிற விதம், நேற்றுக்கு வந்து அவர் முதலமைச்சரான உடனே எல்லா தலைவர்களையும் கட்சி தலைவர்களையும் போய் பார்க்க ஒரு சரி எளிமையா நல்ல ஒரு சிறப்பான இதா தெரியுது. அதனால இந்த அரசு அவர் வந்து சிறப்பா நடத்துவார்னு நான் நம்புறேன். ஐயா, இப்போ அம்மா அலங்கரித்திருந்த சபை இன்னைக்கு அதிமுக ஒரு 3வது கட்சியா வந்திருக்கு. இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அதாங்க, சரியான ஒரு அணுகுமுறை இல்லாத காரணத்தினால கட்சி இன்றைக்கு ரொம்ப அழிவு பாதையை நோக்கி போயிட்டு இருக்கு. யாரை இதுக்கு பொறுப்பாக்குவீங்க? யாருடைய அணுகுமுறை காரணம்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் வந்து எல்லாரும் தான் சேர்ந்து பண்ணாங்க, எல்லாம் ஒன்னாதானே பண்ணாங்க. அது சரி. அதனால எனக்கு அவங்க மேல யார் மேலேயும் நம்பிக்கை இல்லை. அதனால நான் வந்து என்னோட உடல்நிலை சரியில்லை, நான் அமைதியா வீட்டோட இருக்கேன். ஐயா, இப்போ நீங்க வந்து ஒரு மூத்த உறுப்பினர், அம்மா எல்லாம் உங்களை பெரிய உயரத்துல வச்சாங்க. நீங்க இந்த சட்டமன்ற பேரவையில வாய்ப்பு கூட பெறாதது நிறைய பேர் விமர்சனத்தை பார்த்தாங்க. உங்களுக்கு சீட்டு கூட இல்லை, அது கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கிட்டாங்கிறத வந்து சில பேர் ரொம்ப வியப்பா பார்த்தாங்க. அது இன்னும் கொஞ்சம் கௌரவமா கண்ணியமா ஐயா நடத்தப்பட்டிருக்கணும் அப்படின்னு பலர் கருதுறாங்க. அதுல உடன்படுறீங்களா? என்ன பண்றது, அது மக்களுக்கே தெரியுது என்ன. ஏன்னா இந்த கட்சியை வளர்த்த என்ன எவ்வளவு அவமானப்படுத்தணுமோ அவமானப்படுத்தினாங்க. அதை தான் வந்து நீங்க நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்கிட்டா சரி, நான் என்ன பண்ண முடியாது. அதிமுகவுக்கு நீங்க ஒரு மூத்த தலைவருங்கிற அளவுல நீங்க கொடுக்கக்கூடிய ஆலோசனை என்ன? அது என்னங்க, இப்ப வந்து கட்சி கைமீறி போயிடுச்சுங்க, அதுக்கு என்ன ஆலோசனை சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஐயா, இப்போ உங்களோட அடிக்கடி உரையாடுற வாய்ப்பு எனக்கு ஏற்படல, அதனால இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன். அம்மா உங்களை சபாநாயகர் பதவியில உட்கார வைத்ததே ஒரு நிறைய பொது வெளியில பரவக்கூடிய கருத்து இருக்கு. அதை பத்தி நீங்க விளக்கி சொல்லுங்களேன். நீங்க மனம் திறந்ததே இல்லை, இது ஒரு தருணமாக இருக்கலாம். அதை பற்றி நீங்க அமைச்சரா இருந்து அம்மா உங்களை வந்து சபாநாயகரா உட்கார்ந்ததுக்கு நிறைய காரணங்கள் சொல்லுவாங்க. அது படமா கூட வந்ததை நம்ம பார்த்தோம். நீங்க விளக்கி சொல்லுங்களேன், நாட்டு மக்களுக்கு நினைவு கூறுங்களேன். அதாங்க, நான் வந்து இந்த கட்சியில சின்சியரா ஒர்க் பண்ண ஒரு ஒர்க்கரா இருந்தேன், வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். தலைவர் என்ன 3 பேரும் என்ன மதிச்ச 3 பேரும் அமைச்சரா சட்டமன்ற உறுப்பினர் ஆக்குனாரு. அதுக்கு பின்னாடி அம்மா வந்து என்ன வந்து அம்மாவை ஆதரிச்ச 33 MLA நானும் ஒருத்தேன். அதனால அம்மா வந்து எனக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அம்மா எனக்கு வந்து கக்கனுக்கு காங்கிரஸ் ஆட்சியில கக்கனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்ததாக, தாழ்த்தப்பட்டவங்களை முக்கியத்துவம் கொடுத்ததாக தமிழ்நாடே அறிஞ்சது. அதுக்கு பின்னாண்ட கக்கனுக்கு பின்னாண்ட அமைச்சரவையில எனக்கு உணவு கூட்டுறவுத்துறைன்னு ஒரு பெரிய பொறுப்புகளை கொடுத்து என்னை அலங்கரித்தாங்க. அதுக்கு பின்னாண்ட என்னை வந்து என்ன சபாநாயகர் ஆக்குனாங்க. ஒரு முறை சபாநாயகர் இல்லை, 2 முறை சபாநாயகர் ஆக்குனாங்க. இந்த இறுதி சமுதாயத்தை மதிக்கணுங்கிறதுக்காக, நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கணுங்கிறதுக்காக எனக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. என்னுடைய உழைப்பை மதித்து எனக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அம்மா. அதனால நானும் சின்சியரா அம்மாவுக்கு வேலை செஞ்சேன். நீங்க கடந்த அரசு, அம்மா அவர்கள் அரசை தாண்டி திரு எடப்பாடி பழனிசாமி அரசு சுமூகமாக சட்டமன்ற பேரவை நடக்கிறதுக்கு கூட பெரிய உறுதுணையாக இருந்தீங்க. உங்களுக்கு முதலமைச்சர் வாய்ப்பு கூட தேடி வந்தது அப்படின்னு யூகிக்கப்படுறது உண்டு, பேசப்படுவது உண்டு. அதெல்லாம் மறுதளித்து கடந்த ஆட்சிக்கு பெரிய உறுதுணையா ஸ்பீக்கர் அப்படிங்கிற அந்த ஆபீஸ்க்கு உட்பட்டு செயல்பட்டீங்க. ஆனா அந்த நன்றி இல்லை அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் இருக்கே, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இப்ப இது நீங்களே சொல்றீங்கல்ல, நாட்டு மக்களுக்கு தெரியும் இல்ல நான் எவ்வளவு சின்சியரா இருந்தா என்னுடைய
சின்சியாரிட்டி பதிக்கலங்கிறது எனக்கு வருத்தம். அவ்வளவுதான். நன்றி ஐயா. தேங்க்யூ வெரி மச். Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273.